இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தை சிரிக்கிற சத்தம் கேக்குதே. நம்ம வீட்ல எப்படி? என்ன செல்லம், செல்லக்குட்டி எனக்கு ஒரு முத்தம் கொடு. முத்தம் 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 கொடு. முத்தம் முத்தம் கொடு. முத்தம் கொடு. வைரம், என் தங்கம், என்னடா பாக்குற? ஒரே ஒரு முத்தம் கொடுறா. ஒன்னே ஒண்ணு. டேய், கேக்குறல செல்லம், ஒரு முத்தம் தர மாட்டியா? ஒன்னே ஒண்ணு. என்னத்த தேடுற? எங்க என் பேரு? ஐயோ, என் பேரு குரல கூட நான் கேக்கலையே. எங்க அவன்? டேய் குட்டி பையா, டேய் எங்கடா போன? ஏங்க, குழந்தை என்ன பண்ணீங்க? யார்? நானா? நான் என்ன பண்ண? நான் படுத்து செவனேன்னு தூங்கிட்டு தானே இருந்தேன். அப்புறம் எங்க அவனை காணோம்? அவனை அனுப்பிட்டீங்களா? ஏண்டி, யாரு நீங்க வந்தா நான் அனுப்புறதுக்கு? யார கேக்குற? யாரு? நம்ம சிவாவியா கேக்குற? நம்ம சிவா சின்ன வயசுல அப்படிதாங்க இருந்தான். டேய் எங்கடா இருக்க? பாட்டி கிட்ட வந்துடுறா. என் பேர எங்க? எங்க இருக்க என் கண்ணு, என் செல்லம்? டேய் பட்டு, எங்க இருக்க? விசாலச்சி. அப்பா, ஜனனி எதுக்கு பாத்துக்கிட்டீங்க? ஏங்கா, ஜனனி அதெல்லாம் சொல்லவே இல்லையா? அண்ணே, கொழுப்பு எடுத்து துளசி வீட்டை விட்டு போனதுக்கு ஜனனி பாவம் என்னென்ன பண்ணுவா? அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லி வீட்டை விட்டு அனுப்புனீங்க? துளசி எங்க போனாலும் எங்க கிட்ட சொல்லிட்டா போறா. உங்ககிட்டயே சொல்லல, எங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணி பாவம், பாருங்க கண்ணெல்லாம் செவந்து போச்சு. பாரு, காரணம் இல்லாம துளசி இப்படி எங்கேயும் சொல்லாம போக மாட்டா. இது பாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மருமக துளசி இல்ல, ஜனனி. சொல்லாம போனா துளசி திரும்ப வீட்டுக்குள்ள வந்தா சேர்க்க கூடாது. நீங்க இந்த குடும்பத்துல யாரையுமே துளசி மதிக்கிறது இல்ல. நீங்க தானா தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. போதும் பத்மா, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையை சொல்லுங்க, துளசி எதுக்காக வீட்டை விட்டு போனான்னு தெரிஞ்சாகணும். இப்போ சொல்லுங்க. என்னப்பா நீங்க? அவ போனதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணலல்ல, அப்படிதானே? அவளதான் கண்ணுல காணாமே அடிக்கிறாளுங்களே. பவானி, மறுபடியும் ஏதாவது கெட்ட போட்டு அண்ணி ரூமுக்கு போனீங்களா என்ன? நீ பாத்தியா? ஏதோ பார்த்த மாதிரி கேக்குற. ஏம்பா, ஆனாலும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம சும்மா உட்காந்துருக்கீங்க. என்ன பண்றது சிவா? அடிச்சும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, திருந்தாத ஜென்மங்க. இன்னைக்கு அந்த துளசி மட்டும் வரட்டும், வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கட்டும். நானும் அவளான்னு பாக்குறேன். அப்படி போடு, காரணம் இல்லாம போவாளா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்குமா? ஏங்க, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல, நடந்தா போனீங்க. இல்ல பரவாயில்ல. மொத்த குடும்பத்தையும் கவுத்துட்டா. மொத்த பேருமே வெண்ணைய தின்ன மாதிரி ஆயிட்டாங்க. விசாலாச்சி, ராத்திரி கனவு கண்டன்னு சொன்னியே, அதுதான் இது. துளசி, எல்லாம் போச்சு.
வாங்க போலாம். எல்லாத்தையும் ஒரு கிருஷ்ண சிலையை வச்சு அப்படியே கரெக்ட் பண்ணிட்டா. இனி என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிச்சிடறால. ஏற்பாடு பண்ணலாமா? என்னம்மா ஏற்பாடு பண்ணவான்னு கேக்குற? இத சிறப்பா கொண்டாடணும். நீ முதல்ல உள்ள வா. வா. குடு சிவா. வாங்க போலாம். அங்கிள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஜனனி, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்றாங்க. ஜாக்கிரதை, தேவையில்லாம இதெல்லாம் குழப்பிக்காத. துளசி காணாம போனதுக்கு நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு கூப்பிட்டு வச்சு எல்லார் முன்னாலையும் அசிங்கப்படுத்தினாருல்ல. இப்ப நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? சிவா, அண்ணன் தான் ஜனனிய தப்பா நினைச்சிட்டாருன்னு அர்த்தம். பத்மா, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய், என்னடி உளற? அவதான் ஏதோ பேசுறானா? அப்பா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அடிச்சேன் அப்படியே. என்ன உளறிட்டு இருக்கா? சொன்னா கேளு சிவா. அடப்பாவி. ஜனனி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீ பேசாத. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். என்ன? சிவா, நீ எதுவும் பெருசு பண்ணாத. இது அவருக்கு தெரிய வேணாம். ஜனனி, கேப்பார் பேச்சு கேட்டு நீங்க லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. யாரும் பேச வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜனனி, நான் தான் துளசியை காணோன்னு அவரை பதட்டப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிரு. அம்மா, என்னம்மா நீ போய் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? ஜனனி, இந்த பிரச்சனைக்கே நான் தான் காரணம். தயவு செஞ்சு ஐயாவை தப்பா நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணி, என்ன மன்னிச்சுக்கோங்க. என்ன, போதுமா? இல்ல அப்பாவே திரும்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ அழப்போற ஜனனி. இது நடக்கும். ஜனனி, இதுக்கு மேல அப்பா கிட்ட மன்னிப்பு மண்ணாங்கட்டின்னு வந்து நின்னீங்க. பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. இழுத்து வச்சு அறுத்துருவேன். உன்ன மட்டும் இல்ல, உனக்கு சொல்லி கொடுக்கிற மொத்த நாக்கை சேர்த்து வச்சு அறுத்துருவேன். பாத்துக்கோ. ஜனனி, நீ ஜெயிச்சிட்ட.